அத்தியாயம் 93. சிலைகள் 2ஆ 3ஆ? போன அத்தியாயத்துல மாச கணக்குல காணாம போன இளஞ்செழியன அல்லியும் யவனராணியும் அந்த பழைய மாளிகையோட வாசல்ல பாக்குறத பார்த்தோம். அதை தொடர்ந்து எந்த வினாடியிலையும் தனக்கு ஆபத்து நேரக்கூடிய அந்த பயங்கரமான சூழ்நிலையிலையும் சர்வசாதாரணமா முகத்துல சிரிப்போட கொஞ்சம் கூட நிதானத்தை இழக்காம ஏதோ சொந்த நாட்டுல உலாவற ஒரு அரசன மாதிரி வேடிக்கையா பேச ஆரம்பிச்ச இளஞ்செழியன ஸ்தம்பிச்சு போய் வெச்சக்கண் வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தாங்க அல்லியும் யவனராணியும். அவங்களோட நிலைமைய பார்த்த இளஞ்செழியன் தன்னோட முகத்துல இருந்த சிரிப்ப கொஞ்சம் கூட குறைக்காம கதவை தாண்டி 2 அடி எடுத்து வச்சு அறைக்குள்ள போய் 2 ராணிகளின் தாக்குதல்களை தாங்குவதற்கு இந்த அடிமையிடம் சக்தி இல்லைன்னு சொல்லிட்டு உட்காருங்கள்னு சொல்ற மாதிரி தன்னோட கையில இருந்த கவசத்தால பஞ்சனைய நோக்கி சைகை செஞ்சான். ஆனாலும் திடீர்னு இளஞ்செழியனை பார்த்த அதிர்ச்சியாலையும் சந்தோஷத்தாலையும் வாயடைச்சு நின்ன அந்த 2 பெண்களும் இருந்த இடத்துல இருந்து அசையாம இருந்ததை பார்த்த இளஞ்செழியன், பல இடங்களில் சிலைகளை பார்த்திருக்கிறேன், ஆனால் உயிர் சிலைகளை பார்க்கும் பாக்கியம் இன்றுதான் கிடைத்ததுன்னு சொல்லிட்டு லேசா சிரிச்சான். அவனோட சிரிப்பு சத்தத்தை கேட்ட அல்லி அவனோட சிரிப்புக்கும் அந்த மரக்கல தலைவனோட சிரிப்புக்கும் பெரிய வித்தியாசம் இருந்ததை நினைச்சு பார்த்து, ஒருவேளை அந்த மரக்கல தலைவன் வேறோன்னு தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு, இருக்காது இருக்காது, அப்படி இருந்தால் இந்த முகக்கவசத்தை இவர் எதற்காக கையில் எடுத்து வர வேண்டும்னு பதிலையும் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ஆனா யவனராணியோட எண்ணங்கள் எல்லாம் இளஞ்செழியனை சுத்தியும் பல மாதங்களுக்கு முன்னாடி அவனை பிரிஞ்ச அந்த இடத்த சுத்தியுமே இருந்தது. அந்த சில வினாடிகள் ராணி அந்த மாடி அறைய மறந்து தனக்கு தமிழ்நாட்டுல மகுடம் கிடைக்கும்னு ஜோதிடர்கள் சொன்னதை மறந்து இளஞ்செழியன் கூட தாம் பழகின சில நாட்களை மட்டுமே நினைச்சு சந்தோஷப்பட்டா. 8 மாதங்களுக்கு முன்னாடி புகாரோட கடற்கரையில அவ புரண்ட நாள்ல இருந்து பல ஆபத்துக்கள் வந்தாலும் விதி தன்னையும் படைத்தலைவனையும் திரும்ப திரும்ப சேர்த்துக்கிட்டே இருந்ததை நினைச்சு பார்த்து சந்தோஷப்பட்ட ராணி லேசா சிரிச்சா. அவ சிரிச்சதை கவனிச்ச இளஞ்செழியன் அல்லிய ஒரு தடவை பார்த்து, ராணி, இனியும் என்னால் தாங்க முடியாது, நீங்கள் இருவரும் உட்கார வேண்டும்னு சங்கடத்தோட சொன்னான். எதை தாங்க முடியாது படைத்தலைவரேன்னு இளஞ்செழியனை பார்த்து கேட்டா அல்லி. 4 வேல்கள் தாக்குவதைன்னு பதில் சொன்னா இளஞ்செழியன். 4 வேல்களான்னு சலனப்பட்ட குரல்ல அல்லி கேட்டதை கவனிச்ச இளஞ்செழியன், அல்லி ஏதோ சம்பிரதாயத்துக்கு தான் கேள்விகள் கேட்கிறாளே ஒழிய அவளோட உணர்ச்சிகள் ஒரு நிலையில இல்லைன்றதையும், அந்த 2 பெண்களோட பிரமிப்புக்கு தன்னோட திடீர் விஜயம்தான் காரணம்ன்றதையும் புரிஞ்சுகிட்டு அவங்களோட திகைப்ப கலைக்கிறதுக்காகவே மேல பேச தொடங்கி, ஆம் ராணி, 4 வேல்கள் தான்னு அல்லிய பார்த்து சொன்னான். அத கேட்ட அல்லி ஆச்சரியமா அவனை பார்த்து, யாரை அழைக்கிறீர்கள் ராணி என்று? என்னையான்னு கேட்டா. ஆம், தங்களைத்தான் அழைத்தேன். என்னை கண்டதால் நீங்கள் இருவரும் குழப்பம் அடைந்திருப்பது எனக்கு தெரிகிறது. இந்த அறையில் எப்பொழுதும் குழப்பம் ஏற்படுவது இயற்கைதான். முதலில் யவனராணி இங்கு வந்தாள். சோழ நாட்டு அரசியல் குழம்பியது. இன்று சோழ நாட்டு ராணி, யவனராணி ஆகிய 2 ராணிகள் வந்திருக்கிறார்கள். எப்படி யாரை அழைப்பது என்று எனக்கே குழப்பமாய் இருக்கிறது. இனி சோழ நாடு என்ன, பாரத நாட்டின் நிலையே குழம்பினாலும் வியப்படைவதற்கில்லைன்னு சொன்னா இளஞ்செழியன். அவனோட தைரியத்தை பார்த்த அந்த 2 பெண்களும் ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போனாங்க. டைபீரியஸ் தன்னோட ஒரே எதிரியா பாவிக்கிற இளஞ்செழியன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிட்டாலே அவனை அழிக்க ஒரு கணம் கூட அவன் தயங்க மாட்டான்றத உணர்ந்திருந்த அந்த 2 பெண்களும் சிங்கத்தின் வாயில் நுழைவதைப் போல் டைபீரியஸால் நன்றாக காவல் செய்யப்பட்டு வரும் புகாருக்குள் தைரியமாக நுழைந்து உலாவுவதன்றி வேடிக்கையாகவும் பேசுகிறாரே படைத்தலைவர் நீ யோசிச்சு இளஞ்செழியனை ஆச்சரியமா பார்த்தாங்க. இப்படி பல எண்ணங்கள்ல சிக்கின அந்த 2 பெண்கள்ல முதல்ல பேசத் தொடங்கின அல்லி, படைத்தலைவர் பேசும் முறை எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொல்லி கோவப்படுற மாதிரி பாசாங்கு செஞ்சா. நான் என்ன அப்படி தவறாக பேசிவிட்டேன் தங்களிடம்னு கேட்டான் படைத்தலைவன். உங்கள் குரலே எனக்கு பிடிக்கவில்லைன்னு சொன்னா அல்லி. ஏன், குரலில் அகந்தை இருக்கிறதான்னு கேட்டான் இளஞ்செழியன். இல்லை, அகந்தை இருந்தால் எனக்கு பிடிக்கும், மரியாதை அதிகமாக இருக்கிறதுன்னு சொன்னா அல்லி. தாங்கள் சோழ நாட்டின் பிற்கால ராணி அல்லவான்னு கேட்டான் இளஞ்செழியன். தாங்கள் ராணி என்ன சொற்கள், மிகவும் கசப்பாக இருக்கிறது படைத்தலைவரே. இனி ஒரு தரம் இப்படி பேசினால் உங்களை தண்டிக்க தயங்க மாட்டேன்னு சொன்னா அல்லி. எப்படி தண்டிப்பீர்கள்னு திரும்ப மரியாதையோட கேட்டான் இளஞ்செழியன். என் முகத்தின் குங்குமத்தை உங்கள் கன்னத்தில் ஒட்டி பூவழகியிடம் அனுப்புவேன்னு சொல்லி சிரிச்சா அல்லி. அத கேட்டு அவ கூட சேர்ந்து சிரிச்ச இளஞ்செழியன், எத்தனை போக்கிரி அல்லி நீன்னு சொல்லி சகஜமா அவளோட கைகளை பிடிச்சு இழுத்து அவளை மஞ்சத்துல தள்ளி விட்டான்.
அவங்க 2 பேரோட சிரிப்பும் பேச்சும் விளையாட்டும் நெருப்ப வாரி மனசுல வீசுற மாதிரி இருந்தது ராணிக்கு. ச்சே, என்னதான் அண்ணன் தங்கை உறவு பூண்டாலும் இத்தனை விளையாட வேண்டாம்னு மனசுக்குள்ளேயே அவங்க 2 பேரையும் திட்டின ராணி, அவங்க 2 பேரும் விளையாடுறத பார்க்க இஷ்டப்படாம சுவர் ஓரமா திரும்பி போய் அங்க இருந்த ஒரு கவசத்தை ஆராய்ஞ்சுகிட்டு இருந்தா. அவ வேற பக்கமா போனதை பார்த்த இளஞ்செழியன், அங்கென்ன பார்க்கிறாய் ராணின்னு கேட்டான். கவசத்தை பார்க்கிறேன்னு கவசத்தை தடவிக்கிட்டே சொன்னா ராணி. எதற்காக கவசம்னு கேட்டான் இளஞ்செழியன். கவசம் இப்பொழுது எல்லோருக்கும் தேவையா இருக்கிறது, அதிலும் முக்கியமாக உங்களுக்குன்னு சொன்னா ராணி. எனக்கான்னு கேட்டான் இளஞ்செழியன். ஆம், உங்களுக்கும் கவசத்திற்கும் பொருத்தம் ஆரம்பத்திலிருந்து இருக்கிறதுன்னு சொன்னா ராணி. ஆரம்பத்திலிருந்தான்னு கேட்டான் இளஞ்செழியன். ஆம் படைத்தலைவரே, நாம் சந்தித்த முதல் நாள் என்னை மறைத்து வைக்க ஒரு கவசம் தேவையா இருந்தது. இப்பொழுது உங்கள் தலையை மறைத்துக் கொள்ள கவசம் தேவையா இருக்கிறதுன்னு சொன்னா ராணி. இளஞ்செழியன் ஏதோ பேச வாயெடுத்தான். ஆனா உடனே ராணி அவளோட கைய தூக்கி அவனை பேச வேண்டாம்னு தடுத்து நிறுத்தி அல்லிய பார்த்து, அல்லி, நான் படைத்தலைவருக்கு எத்தனை கடமைப்பட்டிருக்கிறேன் தெரியுமான்னு கேட்டா. தெரியும் ராணி, கடற்கரையிலிருந்து உங்களை படைத்தலைவர் தூக்கி வந்த விவரங்களை தமிழ்நாடு அறியும்னு பதில் சொன்னா அல்லி. நாடு அறியாத விவரங்கள் பல இருக்கின்றன அல்லி. நீர்வாழ் ஜந்துக்களால் சின்னாபின்னப்படுத்தப்பட்ட உடையுடன் நனைந்த வண்ணம் இருந்த என்னை படைத்தலைவர் இந்த அறைக்குத்தான் தூக்கி வந்தார். இதே பஞ்சனையில்தான் படுக்க வைத்தார். யவன நாட்டு மதுவையும் புகட்டினார். என் தலைமயிரிழைகளை கோதிவிட்டு இருக்க வேண்டும். உணர்வு வந்த பின் அவை சீராக இருந்ததை பார்த்தேன். பிறகு ஆபத்து வந்தது அல்லி. என்னை அப்படியே தூக்கினார் படைத்தலைவர். இதோ இந்த கவசத்துக்குள் அடைத்தார்னு சொல்லிக்கிட்டே போன ராணி தன்னோட பேச்ச நிறுத்திட்டு அல்லியோட காது பக்கத்துல வந்து அவளுக்கு மட்டும் கேக்குற மாதிரி, என்னை அந்த கவசத்துக்குள் அடைக்கும் போது எப்படியெல்லாம் தூக்கினாரோ அல்லின்னு சொல்லி சிரிச்சா. அத கேட்ட அல்லி ராணிய கோவமா பார்த்து, ராணி, என்ன பேச்சு இது? பெண்களுக்கு நாணம் என்பது ஒன்று உண்டுன்னு சொன்னா. இதைத்தான் நானும் சொல்ல நினைத்தேன்னு இகழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே சொன்னா ராணி. புரியவில்லை ராணி, புதிராய் இருக்கிறது, விளக்கமாக சொல்லுங்கள்னு சொன்னா அல்லி. புதிர் ஏதும் இல்லை இதில். பிறருக்கு செய்யும் போதனையை நீயும் கையாள்வது நியாயம் என்று சொன்னேன்னு சொன்னா ராணி. எதை குறிப்பிடுகிறீர்கள்னு கேட்டா அல்லி. நாணத்தை பற்றிதான்னு சொன்னா ராணி. என்ன அதற்குன்னு கேட்டா அல்லி. என் நாணத்திற்கு பழுது சொன்ன நீயும் படைத்தலைவருடன் அதிகமாக விளையாடாமல் இருப்பது நல்லது என்று சொல்கிறேன்னு அழுத்தமாவும் அதிகாரமாவும் சொன்னா ராணி. அப்பதான் ராணிக்கு இளஞ்செழியன் மேல இருந்த அன்பு புரிய வந்தது அல்லிக்கு. ராணியும் படைத்தலைவரை காதலிக்கிறாள், மாரப்பவேல் மகளும் காதலிக்கிறாளே, படைத்தலைவர் மனம் எங்கிருக்கிறதுன்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிட்ட அல்லி, படைத்தலைவர் தன்னை தொட்டு விளையாடுறத ராணி விரும்பலன்றத புரிஞ்சுக்கிட்டு நானும் படைத்தலைவரும் இழுத்தா. அண்ணனும் தங்கையும் போலன்னு ஏளனமா சொன்ன ராணி, அண்ணன் தங்கை தந்தை மகள் இந்த உறவுகள் வரம்பு உடையவை அல்லி. ஆண் பெண் உறவில் சகல வரம்பையும் மீறுவது கணவன் மனைவி உறவு ஒன்றுதான் என்று உங்கள் நாட்டின் விதிகளே கூறுகின்றனன்னு சொன்னா. அந்த 2 பெண்களோட சம்பாஷணைய கேட்டுக்கிட்டு இருந்த இளஞ்செழியன் சங்கடப்பட்டு காதுல எதுவும் விழாத மாதிரி தான் ஏதோ தீவிர சிந்தனையில இருக்கிற மாதிரி பாசாங்கு செஞ்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருந்தான். அவங்க 2 பேரோட பேச்ச உடைக்க திடீர்னு ராணிய பார்த்து, என்ன சொன்னாய் ராணின்னு கேட்டான் இளஞ்செழியன். ஒன்றுமில்லை படைத்தலைவரேன்னு சொன்னா ராணி. சரி ராணி, மற்ற விஷயங்களை பேச அவகாசம் இருக்கிறது. ஆனால் ஏதோ சொல்ல வந்த இளஞ்செழியனை தடுத்து, முதலில் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். டைபீரியஸ் உங்களுக்கு விஷத்துளிகளை கொடுத்து மயக்கி யவன நாட்டு மரக்கலத்தில் அனுப்பிய பிறகு என்னிடம் சொன்னான், நீங்கள் அடுத்த 2 நாட்களில் வானுலகம் எய்தி விடுவீர்கள் என்று. உங்களை கொல்ல யவன மருத்துவன் ஒருவனை ஏவி இருப்பதாகவும் கூறினான். அப்படி இருக்க நீங்கள் எப்படி தப்பினீர்கள்னு கேட்டா ராணி. ஆண்டவன் ஒருவனை நம்புகிறாயா ராணின்னு கேட்டா இளஞ்செழியன். விதியை நம்புகிறேன்னு சொன்னா ராணி. பெயரில் என்ன இருக்கிறது ராணி? அப்படித்தான் வைத்துக்கொள். நீ விதி என்று சொல்கிறாய், நான் ஆண்டவன் என்று கூறுகிறேன். நாத்திகர்கள் இயற்கை என்கிறார்கள். பெயர்கள் பல உண்டு ராணி, ஆனால் சக்தி ஒன்றுதான். அந்த சக்தியால் தான் தப்பினேன். மனித பிரயத்தனத்தால் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை என்று எங்கள் சாத்திரங்கள் கூறுகின்றன. பிறப்பை பற்றி எனக்கு தெரியாது ராணி, ஆனால் இறப்பை பற்றி நன்றாக தெரியும். என் அனுபவங்கள் அதை திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டனன்னு சொன்னா இளஞ்செழியன். என்ன தெரிவித்தனன்னு கேட்டா ராணி.
எந்த மனிதனும் ஆண்டவன் அளித்திருக்கும் ஆயுட்காலம் முடிந்தாலொழிய இறப்பதில்லை என்று. அதனால்தான் நான் சாகவில்லை ராணி. இல்லையேல் என் ஆயுள் யவன மருத்துவன் கையில் முடிந்திருக்கும், சுறாக்களின் வாயில் முடிந்திருக்கும், அடிமை கப்பல் போரில் முடிந்திருக்கும். இது எதுவும் இல்லாவிட்டாலும் அந்த அரக்கன் இலியாசுவின் கரங்களில் முடிந்திருக்கும் சொல்லி தன்னோட பேச்ச நிறுத்தினா இளஞ்செழியன். அல்லி ஆச்சரியமா இளஞ்செழியனை பார்த்து, யார் அவன் இலியாசுன்னு கேட்டா. சாம்பிராணி நாட்டு தலைவன்னு சொன்னா இளஞ்செழியன். சாம்பிராணி நாடான்னு கேட்டா அல்லி. ராணியோட கண்கள்ல ஆச்சரியத்துக்கு பதில் சோகம்தான் நிறைஞ்சு இருந்தது. அவ அல்லிய பார்த்து, அல்லி, படைத்தலைவரை மேற்கொண்டு எதுவும் கேட்காதே, அவர் பிழைத்து வந்ததற்கு பிரார்த்தனை செய்ன்னு சொல்லிட்டு அவன் நின்னுகிட்டு இருந்த இடத்திலேயே மண்டி போட்டு கண்களை மூடினா. இலியாசுவோட பேரை கேட்டதும் எதுக்குமே பயப்படாத ராணியோட மனசுலயும் பயம் சூழ்ந்தது. அவனிடம் இருந்து எப்படி தப்பினார் படைத்தலைவர்னு தனக்குள்ளேயே யோசிச்ச ராணி, எப்படியோ தப்பினாரே, அதுவரை நன்றின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட தெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சா. இளஞ்செழியன் ராணிய அன்பாவும் கருணையாவும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அத கவனிச்ச அல்லிக்கு அவன் ராணிய பார்த்த பார்வைக்கான காரணமும் புரிஞ்சது. யாருக்குமே மண்டியிட்டோ தலை வணங்கியோ பழக்கம் இல்லாத ராணி அவங்க 2 பேர் முன்னாடியும் ஒரு அனாதைய மாதிரி மண்டி போட்டு தலை வணங்கி கண்களை மூடி இருந்ததையும், ராணியோட முகத்துல தெரிஞ்ச ஒரு சாந்தியையும் கவனிச்ச அல்லி, பூவழகி மட்டும் படைத்தலைவன் இதயத்தில் முன்னதாக புகுந்திராவிட்டால் ராணி இளஞ்செழியன் இதயத்தில் நொடி பொழுதில் அரியணை அமைத்து ஏறி விடுவாள்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டா. ராணிக்கு படைத்தலைவன் மேல இருந்த பரிபூர்ணமான அன்பு அல்லிக்கு தெளிவா தெரிஞ்சுது. ராணி தன்னோட கண்களை திறந்தப்போ அவளோட கண்ணுக்கு முன்னாடி படைத்தலைவனோட உருவத்தோட சேர்த்து இன்னொரு உருவமும் நின்னுகிட்டு இருந்தது. அந்த இன்னொரு உருவத்தை பார்த்த ராணி திகைச்சு போனா. தான் பாக்குறது கனவா நிஜமானு புரியாம தன்னோட கண்களை கசக்கி பார்த்தா ராணி. அடுத்த வினாடி அந்த இன்னொரு உருவம் ராணிய அன்பா அணைச்சுக்கிட்டு இருந்தது. ராணியும் பதிலுக்கு அந்த உருவத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டதும் சந்தோஷத்துல தெளச்சி அசையாம நின்ன அந்த புது உருவத்தை பார்த்து, இந்த அறையில் சிலைகள் 2ஆ 3ஆன்னு தனக்குள்ளேயே யோசிச்சான் இளஞ்செழியன். புதுசா அந்த அறைக்குள்ள வந்த உருவம் யாருன்றத அடுத்த அத்தியாயத்துல பார்க்கலாம்.